ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏலக்காய், நீங்கள் எந்த சிக்கன் மட்டன் எது சேர்த்தனா நீங்கள் ஏலக்காய் போட்டால் தான் வாசனை தரும். ஒரு பிரிஞ்சி இலை, குட்டி பட்டை, ஒரு 3 அன்னாச்சி மூக்கு, கடைப்பாசி, ஒரே சைஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க பொடி பொடியாக போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வதங்கணுவாங்க. கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சைஸாக ஒரு தக்காளி. நான் இந்த குழம்பு நான் 2 பேக் தான் வைக்க போகிறேன். நான் உங்களுக்காக அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கினேன். நான் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணால் நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா எல்லாமே மசிஞ்சிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன். மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணுங்க. அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான அளவு கறி எடுத்து வச்சுருக்கேன். கறி 2 ஈரல். நான் இதிலே கொஞ்சம் 1/2 கிலோ கறி வாங்கியிருந்தேன். கொஞ்சம் நான் பிரியாணிக்கு எடுத்து வச்சிட்டேன். இதிலே போட்டு கறி வதக்கினாக்கா நல்ல வாசனை நல்லா இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் வந்தவொடனே கொஞ்சம் எடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் சில சமயம் இந்த பனி சமயம் இல்லையா, இப்போ எல்லாம் கறி கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக கொஞ்சம் வேக விட்டு எடுத்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதோ பாருங்கள், விசில் வருது. இது மாதிரி மொத்தம் 5 இல்லை 6 விசிலாலும் தப்பு இல்லை. நீங்கள் யூஸ்வலாக மட்டன்லாம் மட்டனுக்குலாம் நீங்கள் விசில் வைக்கல கொஞ்சம் தயிர் ஊற்றி வேக விட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இதோ பாருங்கள், 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பத்தை தேங்காய், ஒரு 2 முந்திரிலாம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து போகிறோம். இதோ பாருங்கள், தண்ணி ஊற்றி தேங்காய் முந்திரி அரைச்சி எடுத்துனேன். இப்போ அதை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டே போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. நல்லா இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றி கொதிக்குது இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாருங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டும் தரும், கொஞ்சம் அந்த கவுச்சி வாசனையும் எடுக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்சு. இதோ பாருங்க, குழம்பு பாருங்க நல்லா கொதிக்குது. கொஞ்சம் எலுமிச்சை சாரும் ஊற்றியாச்சு, தேங்காய் பழம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நிறுத்திட்டு இறக்கலாம். இதோ பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.